வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப இந்த வீடியோல நம்ம வீட்ல தளதளன்னு தளஞ்சு நல்ல பசுமையா வளர்ந்து வந்திருக்கக்கூடிய கொடி பசலைக்கீரைய பத்தி பார்க்க போறோம். இந்த செடிய நாங்க வைக்கிறப்ப ஆக்சுவலா இது வந்து ஒரு கொடி. இத நாங்க வைக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்டின்னா, ஒரு சின்ன தண்ட கிள்ளி தான் வச்சோம். பதியம் கூட போடல. தண்ட கிள்ளி வச்சதுக்கே என்ன ஆயிருச்சு அப்டின்னா, நல்லா தளஞ்சு வந்துருச்சு. இந்த கீரையில அதிகமான பயன்கள் வந்து இருக்கு. என்னென்ன பயன்கள் அப்டின்னா, ஹீமோகுளோபின் பிரச்சனைய சரி செய்யக்கூடிய ஒரு கீரையில இதுவும் ஒரு முக்கியமான கீரை. அதுக்கப்புறமா வெயில் காலத்துல எவ்வளோதான் தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கவே அடங்காத மாதிரி நெறைய நபர்கள் வந்து இருப்பாங்க. அந்த பிரச்சனைய தீர்க்கக்கூடிய கீரை இந்த கீரை. இந்த கீரையில விட்டமின் ஏ, சி, ஜிங்க்கு, கால்சியம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு. இந்த தண்ட பார்க்கறதுக்கு ஒரு மாரி மெரூன் கலர்ல இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய விதைகளையும் போடலாம். நம்ம வந்து பதியமும் நம்ம வந்து பண்ணலாம். அல்லது அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நட்டு வச்சு இத வந்து வளர்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய அந்த பழங்கள பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மாரி பிளாக் கலர் மாரி தெரியும். இத எங்க ஊரு பக்கம் லிப்ஸ்டிக் பழச்செடின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இத நம்ம அந்த பழத்த நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா, இதிலிருந்து வரக்கூடிய அந்த சாறு எப்படி இருக்கும் அப்படின்னா, லிப்ஸ்டிக் கலர்ல வந்து இருக்கும். இந்த கீரைய வந்து நம்ப எல்லா விதமான இதுக்குமே நம்ம வந்து பயன்படுத்தலாம். சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க ஒரு தண்ட மட்டும் கிள்ளி வச்சாலே போதும். நல்ல தளதளன்னு தளஞ்சு வரும். தேங்க் யூ.